ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 69 படங்கள் நடிச்சு இப்ப தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச விஜய் சாரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபோனை எடுத்தாலே பொதுவா விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆன இந்த இஷ்யூ பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. 69 படங்கள்ன்றது சாதாரண கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய வெற்றிகள், தோல்விகள் இது எல்லாமே அவருக்கு வந்து இருக்கு. ஆனா நான் தோல்வியே கொடுத்தாலும் எனக்காக தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க, என் ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு விஜய் அண்ணா வந்து எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனா தான் என்னை வாழ வைத்த இந்த தமிழ் மக்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் நான் வந்து என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த தமிழ் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. அது பல விவாதங்களை வந்து பெற்று வந்துட்டு இருக்குது. நெகட்டிவாகவும் வருது, பாசிட்டிவாகவும் வருது. நமக்கு இப்போ அது ப்ராப்ளம் இல்லை. அவங்களுடைய டிவோர்ஸ் இஷ்யூ தான் ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஈவன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அவங்க தொண்டர்களே வந்து சங்கீதா அவர்களை வந்து ரொம்பவே அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க, அநாகரிகமாக வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி செய்திகள் நம்ம வந்து காதில் கேட்டிருப்போம். ஆனால் இந்த திரையுலகத்திலேருந்து அவருக்கு யாருமே அவ்வளவா குரல் கொடுக்கல. இப்போ நடிகர் ஆரி பிக் பாஸ்ல டைட்டில் வின்னரான நடிகர் ஆரி வந்து குரல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டைவர்ஸ் அப்படின்றது நிறைய வாழ்க்கையில் நடக்கும், நம்ம ஃபேமிலியில் நடக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கும். இதே சினி ஃபீல்ட்லேயே எவ்வளோ பேருக்கும் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் இதை எதுக்கு இவ்வளோ இஷ்யூ ஆக்குறீங்க? இது வந்து அநாகரிகம். இது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப். அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூ வேணாலும் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 27 வருஷம் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கலாம். இப்போ ஏதாவது கருத்து வேறுபாடு இல்லை, ஏதாவது ஒரு சதியினால கூட அவங்க பிரிஞ்சிருக்கலாம். இது வந்து மிகவும் அநாகரிகம். அவங்களுடைய டிவோர்ஸை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நடிகர் ஆரி வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு.